இதனால் இந்த மழை என்பது வந்து காற்றுடன் அதிகமாக இருக்கிறது. காற்று என்பது தற்போது நாம் பேசிக்கொண்டு இருக்கும் போதே நம்மளையே பிடித்து தள்ளுகிறது, அந்த அளவுக்கு இருக்கிறது. புதுச்சேரி கடற்கரை சாலை வந்து சிமெண்ட் சாலைகளால் போடப்பட்டது. தண்ணீர்கள் நாலா பக்கமும் செல்லக்கூடிய வகையில் தான் இங்கு வந்து ரோடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் இந்த டிட்வா புயலினுடைய கனமழை என்பது வந்து தும்சம் செய்து தற்போது பெய்து வருவதால் கடற்கரை சாலை முழுவதுமே வந்து மழைநீர் குளம் போல் ஆறு போல் தேங்கி இருக்கிறது. தற்போது புதுச்சேரி கடல் பகுதியை பார்க்க வரும் பொதுமக்களை போலீசார் எச்சரித்து அவர்களை இங்கு வராதீர்கள், அங்கு செல்லுங்கள் என்று ஒரு காட்சியும் செய்து வருகிறார்கள். அதையும் நீங்கள் பார்க்கலாம். தற்போது நமது நிலைமையை பாருங்கள். கனமழை, காற்று இவற்றையெல்லாம் மீறி நாம் நேரில் இருக்கும்போது காற்று நம்மளை தள்ளுகிறது, அந்த அளவுக்கு இங்கு இருக்கிறது. நமது கொடையுடைய நிலைமையும் மேலே தான் இருக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கிறது. இங்கே தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியேற்றுவதற்காக எந்த ஊழியர்களும் இல்லை, அரசு அதிகாரிகளும் இல்லை. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். புதுச்சேரி நகரப்பகுதி இதே நிலைமை என்றால் புதுச்சேரி புறநகர் பகுதியான கிராம பகுதிகள் வில்லியனூர், திருக்குனூர், திருப்புவனை, மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அங்குள்ள வயல் நிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது.